உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். நீங்க ஏன் அதை கவலைப்படுறீங்க? இருந்தாரு நிலைமைகளை சரி பண்ணி வச்சிருந்திருக்கணும். உங்களுக்கு தலைமையாளா இருந்தாரு, உங்களுக்கு வழிகாட்டுகளா இருந்தாரு. இப்படி விட்டுட்டீங்களே, உங்களுக்கு மனது வலிக்கலையா? பாவமாலையா சார்? ஒரு பெரிய தலைவர். இதெல்லாம் ஒரு தலைவரை பற்றி இவ்வளவு தரக்குறைவா பேசுறதே தவறு. அது மாதிரி பேசக்கூடாது. எரியாளர் எது வேணாலும் கேட்கறேன்னு கேட்கக்கூடாது. பாவம் அது இதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்ற தேவையில்லாத பேசாத. அப்புறம் நெறியாளர் கோவப்பட்டாங்கன்னு சொல்ல வரும். வார்த்தை அளந்து பேசணும். நீங்க நல்லா ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா எங்களை மாதிரி ஆள்கிட்ட, பொறுப்பான ஆள்கிட்ட கேட்கறீங்கன்னா பொறுப்பா கேளுங்க. யார பற்றி நீ அதை போய் நான் என்ன சொல்றேன், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் இப்ப பிரியுதுன்னு எல்லாம் பொதுவா பேசுறாங்க. ஏன்னா விஜய் அதிமுக வரலன்னு சொல்றாரு, ஓபிஎஸும் வெளியில போறாரு, சேர்க்க முயற்சி வெளியில போறாரு. அந்த அடிப்படையில எல்லாரும் கேட்கறாங்க, அதிமுகவுடைய பலம் குறையுமா இல்ல கூடுமான்னு கேட்கறாங்க. தம்பி, மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் நீதிமான்கள், ஜனநாயகத்தின் காவலர்கள். நான் என்ன சொல்றேன், அவர்களுடைய தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதுக்கு இன்னும் காலங்கள் இடைவெளி நிறைய இருக்கு. 8 மாதங்கள் இருக்கு. 8 மாதத்துக்கு முன்னால இங்க போயிட்டாங்க அங்க போயிட்டாங்கன்ற அளவு கூடுறது தவறு. இப்ப நான் இதை திறந்திருக்கேன். அடுத்த உங்களை சந்திக்கும் போது நான் பேசுறேன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.